சேனல்ஸில் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். அது ஒரு இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும். அவங்க படுற சில நிதர்சனமான வேலைவாய்ப்பு கிடைக்காம இருக்கக்கூடிய காரணங்கள் எப்படி கிடைக்கும் அப்படின்றதும், கண்டிப்பா உங்க வேலை உறுதி, மனம் தளராதீங்கன்றது தான் மிகப்பெரிய ஒரு மெசேஜா போயிட்டு இருந்தது. அதையும் தாண்டி சில சமூக அக்கறை உள்ள சில விஷயங்களையும் நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிப்போம். இப்ப பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு மொபைல் இருக்கு. எல்லா விஷயங்களும் மொபைல்ல பார்த்துருவோம். இதையே வச்சுட்டு டிஜிட்டல் ப்ரமோஷன் சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் பண்றாங்க. டிஜிட்டல் ப்ரமோஷன்ஸ் ஏன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, உங்கள அட்ராக்ட் பண்ணி, நீங்க ஒரு விஷயத்தை பிடிக்கலனா கூட, அது பிடிச்ச மாரி உங்கள டெய்லி டெய்லி பார்க்க வச்சு, உங்க ஒரு பொருளை வாங்க வைக்கிறதோ, இல்லன்னா ஒரு கிளிக்ல நீங்க ஒரு சப்ஸ்கிரைபர் ஆவறதோ, இல்லன்னா அதுல அதன் மூலியமா உங்களுடைய பர்சனல் டேட்டாஸ எடுக்கிறது, உங்கள மீண்டும் மீண்டும் ஃபாலோ பண்றது அப்படின்றது தான் நடக்குது ஆக்சுவலா. நெறைய காரணங்களுக்காக. சில பெரிய நிறுவனங்களே எந்த அளவுக்கு ஒரு கஸ்டமர கவரணுன்றதுக்காகவே நெறைய லாஜிக்லாம் சொல்றாங்க. நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி அல்வாவோ இல்லன்னா நம்ப இதுல கோவிந்தப்ப நகர் ஸ்ட்ரீட்ல இருக்க அகர்வால் பவனுக்கோ எந்த டிஜிட்டல் ப்ரமோஷனும் இல்ல. குவாலிட்டிய வச்சு நெறைய பேர் வந்தாங்க. ஸோ இப்ப இருக்க காலகட்டத்தில பிராண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எத வேணா பிராண்ட் பண்ணலாம். நீங்க அ ஒரு எந்த விஷயமாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ பிராண்டிங் ஒரு பிராண்டுக்கு தான் வேல்யூ இருக்கும். அந்த பொருளுக்கு வேல்யூ இல்ல. ஒரே இட்லிய பல பேர் இப்ப விக்கிறாங்க. ஒரே பிரியாணிய பல பேர் விக்கிறாங்க. அந்த பிராண்டிங் பண்றது தான். ஸோ இந்த பிராண்டிங்காக நம்ம தலையசைச்சிடாமல், நம்மளுடைய மனம் இறங்கிடாமல், ஒரு குவாலிட்டியா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கடைகள்லயோ, இல்லன்னா பொருட்களையோ நீங்க வாங்குறப்போ, அதனுடைய தரத்த பார்த்து வாங்குங்க. அப்படின்றது தான் இன்றைய மெசேஜ். ஸோ பிராண்டிங்ன்றது ஒரு டெக்னாலஜி. பிராண்டிங்ன்றது உங்கள ஒரு சைக்காலஜி. உங்கள சைக்காட்டிக்கா உங்கள மீண்டும் மீண்டும் பார்க்க வச்சு, உங்கள வாங்க வைக்கிறது தான் பிராண்டிங். அதுவும் ஒரு டிஜிட்டல் பிராண்டிங். இது மாரி நேரத்தில கன்சியூமர் அவங்கள நம்ப தான் மன உறுதியோட நம்ம பாக்கெட்ல இருக்கக்கூடிய காசுனுடைய தரத்தையும், இந்த மாசத்த எப்படி கடக்க போறோம்ன்றத பட்ஜெட்டையும் பார்த்து தான் உங்க பொருள தேவைன்னா வாங்குங்க. அப்படிலாம் வாங்காதீங்கன்றது தான் இன்றைய மெசேஜ். அதே நேரத்தில இந்த சேனல நம்ம வடசென்னை மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் போய் சேரணும். ஒவ்வொருத்தரும் இத பார்த்து பகிரணும். ஒவ்வொருத்தரும் இது பலனடையணும். நம்ப டிஜிட்டல் மீடியாவ பார்த்து எந்த விதத்திலயும் ஏமாறக்கூடாது. டிஜிட்டல் மீடியால நடக்கிற ஷூட்டிங் எல்லாமே சிந்தெடிக். சிந்தெடிக்னா ஒரு பொருள், ஒரு சாப்பிடக்கூடிய பொருள கூட ஒரு ஆர்டிபிஷியலா பண்ணி ஒரு ஷூட்டிங் எடுத்து போடக்கூடியதுன்றத நான் இங்க மிகவும் என்னுடைய அனுபவத்தால நான் சொல்றேன். ஏன்னா, கன்சியூமரா நீங்க ஒரு பொருளை உங்கள் மேல் திணிக்கக்கூடாது. உங்களுக்கு தேவையா இருந்தா வாங்குங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். நன்றி.